அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தி வருவதாக வந்த தகவலை அடுத்து கோவையில் தீவிரமாக போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவலின் அடிப்படையில் வட மாநிலங்களிலிருந்து வரும் ரயில்களில் போலீசார் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்கியிருக்கலாம். பரிமளா, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, கோவையில் வட மாநிலங்களிலிருந்து ரயிலில் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கோவை ரயில் நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக ரயில்வே போலீசாருக்கும் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் மற்றும் மாவட்ட போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக கோவை ரயில் நிலையத்தில் கோவை மாநகர போலீசார் ரயில்வே போலீசார் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ரயில்களில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அந்த ரயிலில் பயணித்த பயணிகளின் உடைமைகளும் சோதனையானது செய்யப்பட்டது. அதாவது அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பைகளுமே முழுமையாக சோதனையானது செய்யப்பட்டது. இதில் சுமார் 10 கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்கள் விற்பனைக்கு எடுத்து வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட வட மாநில இளைஞர்களை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் தற்பொழுது அழைத்து சென்றிருக்கின்றனர். வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொண்டு வந்த பைகளில் 10 கிலோ குட்கா பொருட்கள் இருந்ததை அடுத்து அவர்கள் அனைவருமே தற்பொழுது ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். தற்பொழுது கோவை ரயில் நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் அதே போல வட மாநில இளைஞர்களிடம் சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.